start. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Amen. இன்னைக்கு சார்ல்ஸ் ஆஷாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. நம்ம குடும்பமா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். Today is Charles and Asha's wedding anniversary. We have come as a family to thank God for His goodness in their life. So இப்போ நம்ம ராணி ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆரம்ப ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாடல்களை பாட போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிறிய செய்திக்குள்ள போயிட்டு நம்ம இந்த வெட்டிங் ஆனிவர்சரியை முடிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில் நாம் அனைவரும் குடும்பமாக நாம் கூடி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த மாலை வேளையில் நம் குடும்பத்தில் ஒரு ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த செய்தி என்னவென்றால், என்னுடைய சகோதரர் சார்ல்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய சகோதரி ஆஷா அவர்களுக்கும் இந்த திருமண நாளை நாம் கொண்டாட கொண்டிருக்கின்றோம். இந்த திருமண நாளில் நாங்கள் குடும்பமாக இம்மட்டும் காத்த ஆண்டவருக்காக நாங்கள் நன்றி செலுத்த நாங்கள் இந்த மாலை வேளையில் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். அப்படியாக இந்த மணமக்களை இருவரும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இம்மட்டும் காத்த அவர்கள் இருவரையும் ஆண்டவருக்காக நன்றி செலுத்தி இந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட நாங்கள் இங்கு கூடி வந்திருக்கின்றோம். அப்படியாக என்னுடைய சகோதரர் சார்ல்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய சகோதரி ஆஷா அவர்களுக்குமாக நாங்கள் குடும்பமாக சேர்ந்து அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த திருமண நாளை நாங்கள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தனே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, இம்மெட்டும் காத்த எபினேசரே, உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. அப்படியாக தகப்பனே, இந்த மாலை வேளையில் அப்பா நாங்கள் எங்களுடைய குடும்பமாக கூடி அப்பா உம்மை நோக்கி நாங்கள் இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து கேட்டு தகுந்த பலனை தருபவரே, உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்படியாக தகப்பனே, எங்களை ஒவ்வொருவரும் பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே. அப்படியாக இதோ இந்த மாலை வேளையில் அப்பா இதோ உம்முடைய மகன் சால்ஸுக்காகவும் உம்முடைய மகள் ஆஷாக்காகவும் அவர்கள் இருவருக்காகவும் அப்பா இந்த குடும்பமாக நாங்கள் கூடி அப்பா இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இம்மட்டும் காத்த தகப்பனே அப்பா தந்தையே, இதோ அவர்கள் இருவரையும் இந்நாள் வரை அப்பா தகப்பனே நல்ல சந்தோஷத்தோடும் செழிப்போடும் காத்து வழி நடத்தியதற்காக உமக்கு கோடான கோடி வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்படியாக அந்த இருவரையும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக நிறைவேற்றிக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனியும் அப்பா தகப்பனே இதோ இந்த நாளில் தொடங்கி இருக்கும் இந்த நாளில் கூட இன்றையிலிருந்து தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை உமது பாதத்தடில் இருவரையும் நான் சமர்ப்பிக்கிறேன் தகப்பனே. அப்படியாக தந்தையே அவர்கள் இருவரையும் அப்பா தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் உமது ரத்த கோட்டையில் பாதுகாத்து வழிநடத்தலும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் பார்த்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய புது புது கிருபையால் அவரை தாங்கட்டும் ராஜா, தாங்கி வழிநடத்தட்டும் அப்பா தகப்பனே. அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அப்பா எந்த விதமான அப்பா இக்கட்டிலும் எந்த விதமான இடைஞ்சல்களிலும் அவர்களுக்கு அப்பா தகப்பனே சாத்தனுடைய அப்பா தகப்பனே வேலைகள் எதுவும் அவர்களுக்கு நெருங்காமல் அப்பா உம்முடைய ரத்த கோட்டையில் ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இனியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அப்பா இந்த மாலை வேளையில் நாங்கள் குடும்பமாக கூடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்படியாக அவர்கள் இருவரையும் இதோ இந்த நேரத்தில் அப்பா தகப்பனே அப்பா உமது பாதத்தண்டையில் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. அப்பா தந்தை இருவரையும் அப்பா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால வரை தொட்டு அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா தகப்பனே. அப்பா அப்படியாக தந்தையே அவர்களுக்கு பல வீரங்களை எடுத்து போட்டு பலத்தை கொடுங்கப்பா. வாழ்நாள் முழுவதும் உம்மை அண்டி வர அவருக்கு நல்ல பலத்தையும் உடல் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து உம்மை துதித்து ஆராதித்து மகிழச் செய்தர வேண்டுமென்று இதோ இந்த மாலை வேளையில் அப்பா நாங்கள் குடும்பமாக அப்பா அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அப்பா உங்களுடைய இடத்தில் அப்பா தகப்பனே உங்களுடைய பாதத்தண்டில் நாங்கள் இருவருமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அப்பா அவர்கள் இருவரையும் அப்பா நாங்கள் குடும்பமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக தகப்பனே அவர்களுக்கு என்னென்ன நினைத்து கொண்ட காரியங்கள் நிறைவேறவில்லையோ அத்தனையும் அப்பா இதோ இந்த நாளில் இருந்து தொடங்கி அப்பா தகப்பனே அவர்களை நினைத்துக் கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா தகப்பனே நீர் அவர்களோடு இருந்து அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நிர்வாக்கிய
வாக்கிய பண்ண போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று பதிலளித்தவர் நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே. அப்படியாக அவருடைய நினைத்துக் கொண்ட காரியங்களை நிறைவேற்றி வைப்பவராகவும் எதிர்பார்த்து கொண்ட காரியங்களை நீர் தருபவராகவும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அப்பா தகப்பனே அவருடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீர் தீர்த்து வைப்பவராகும் அப்பா தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா தகப்பனே உம்மிடத்தில் அப்பா நான் கெஞ்சி மன்றாடுகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு காரியத்தையும் நீர் வாக்கியம் பண்ண போவதற்காக நன்றி தகப்பனே. அப்படியாக தகப்பனே அவர்கள் இருவரையும் அப்பா வாழ்நாள் முழுவதும் அப்பா தகப்பனே இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் உடைய வார்த்தைக்கு ஏற்ப அப்பா நீர் இணைத்த அந்த 2 பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா திருமுழுக்கில் ஞானஸ்நானத்தில் ஏற்றுக்கொண்ட 2 பிள்ளைகளையும் அப்பா வாழ்நாள் முழுவதும் அப்பா அப்பா தகப்பனை இரத்த கோட்டையில் பாதுகாத்து அப்பா உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக சாட்சி உள்ள குடும்பமாக அவர்கள் இருவரும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் கெஞ்சி மன்றாடுகிறேன் தகப்பனே. அப்படியாக நீர் செய்ய போவதற்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்படியாக ஒவ்வொரு நாளும் அப்பா அவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய போக்குவரத்தையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இருவரும் முன்பு செல்லட்டும் ராஜா. அப்படியாக தகப்பனே அவர்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல அரவணைத்து முது கிருபையால் அவர்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று இந்த மாலை வேளையில் நாங்கள் குடும்பமாக தகப்பனே முத பாத தண்டையில் ஒவ்வொரு விண்ணப்பத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக நீர் செய்ய போவதற்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாலை நேரத்தில் அவர்களுக்காக நாம் பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர்களை வாழ்த்துவோமாக. ஹல்லேலூயா. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடே நான் நடக்கணுமே, உம்மோடே நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யவே என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. தாயென்பே தகப்பனென்பே தனிமையிலே என் துணையென்பே சிநேகிதரே சிறந்தவரே மார்போடு என்னை அணைப்பவரே மனவாட்டி என்றவரே மணவாளன் இயேசுவே என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யவே என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஹல்லேலூயா. ஸ்டார்ட் பண்றியா என்ன? 1 2 Isaiah chapter 43 verses 18 அதுக்கப்புறம் 19 பார்க்கலாம். Do not call to mind the former things or ponder things of the past. Behold, I will do something new. Now it will spring forth.
Will you not be aware of it? I will even make a roadway in the wilderness, rivers in the desert. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசந்த் மூலியமா ஆண்டவர் வந்து உங்களோட கூட பேச போகிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வந்து இருக்குள்ள கருக்குள்ள பட்டையா காணப்படுகிறது. அவருடைய வார்த்தை வந்து வெறுமையா திரும்புறதில்ல. அப்படியாகத்தான் ஐசையால இந்த 43வது அதிகாரத்துல 18-19 வசனத்துல நம்ம பார்க்கும் போது நம்ம பழைய காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், நினைக்கவே கூடாதான். ஐயோ, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, என்னுடைய காலங்கள் இப்படியாக மாறிவிட்டது, நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தேனே, இப்போ சமீப காலத்துல வந்து என்னால வந்து எதுவுமே சந்தோஷமா இருக்க முடியலையே, என் வேலை போயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமா என்னால காண முடியல அப்படின்ட்டு நீங்க பொறுமை கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் வந்து உங்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென். சோ அந்த புதிய திட்டத்தை வந்து ஆண்டவர் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஆல்ரெடி கொடுத்திருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து பற்றி கொள்ளணும். we have to receive it, we have to see. ஆண்டவர் வந்து எது நம்மளுக்கு வந்து புதிய வழி வாசலை திறந்திருக்கிறார் என்று ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது நம்ம கண்கள் வந்து திறக்கப்படும். நம்ம ஏன்னா நம்ம புதிய காரியங்கள் வந்து நம்ம கண்கள் வந்து அது பார்க்காதபடிக்கு மூடிக்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன பண்ணணும், முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களை வந்து வனாந்தரத்துல வந்து அநேக அற்புத அதிசயத்தை செஞ்சுதான் நம்ம பார்க்கிறோம். ஆமென். வனாந்தரம் எப்படியாக இருக்கும், வெறுமையா இருக்கும். ஒரு செடியும் முளைக்காது, ஒரு மரமும் இருக்காது, மழையும் வராது. ஆனா ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருனாக்கா, நம்ம வணங்குற ஆண்டவர் வந்து உயிரோட இருக்கிற ஆண்டவர். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனா இருக்கிறார். அப்போ இப்படியாப்பட்ட ஆண்டவர் வந்து நம்மளோட கூட இருக்கிறார். அவர் வந்து உயிரோட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவரா காணப்படுகிறார். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரா காணப்படுகிறார். அப்போ அவருடைய வாக்கு வந்து எப்பவுமே மாறவே மாறாது. அவருடைய வார்த்தை வந்து ஆமென்றும் ஆமேனுமா இருக்கிறது. அப்படியாக இஸ்ரேல் மக்களை வந்து வனாந்தரத்துல மன்னாவாக போஷித்தார். மன்னா உங்களுக்கு கிடைக்குமா, சாப்பாடு உங்களுக்கு வனாந்தரத்துல கிடைக்குமா? இஸ்ரேல் மக்கள் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு 30 லட்சம் ஜனங்கள் வந்து வனாந்தரத்துல காணப்படுகிறார்கள். அப்போ அந்த 30 லட்சம் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னாக்கா யாருனாலே முடியாது. அது யாருனால மட்டும்தான் முடியும், ஆண்டவர்னால தான் முடியும். யாரு கூப்பிட்டு வந்தது இவங்கள? ஆண்டவர் வந்து கூப்பிட்டு வந்தார். ஆண்டவர் வந்து இவங்களுக்காக வாக்கு தத்தத்தை இடத்தை கொடுக்கிறேன்னு வந்து வாக்கு தத்தம் பண்ணபடினால் ஆண்டவர் வந்து மோசே மூலியமா இஸ்ரேல் மக்களை வழி நடத்துகிறத பாக்குறோம். அவங்க வந்து கறி கேட்டாங்க, கறி ஆண்டவர் கொடுத்தாரு. தண்ணி வனாந்தரத்துல கேட்டாங்க, தண்ணியை கொடுத்தாரு. அப்போ வனாந்தரத்துல உன்னால எதெல்லாம் பார்க்க முடியாதோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உங்களுக்காக கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து யாரைத்தான் பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். நம்ம யாரை பார்த்து நிற்கிறோம், மனுஷனை பார்த்து இருக்கிறோம். ஆண்டவரை பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து எல்லா விதமான காரியத்தையும் அவர் வந்து செய்கிறவரா இருக்கிறார். God is compassionate, he is slow in anger, he is abundant in love. அப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, நம்மளை நேசிக்கிறவராக காணப்படுகிறார். அவர் பொறுமை உள்ளவராக காணப்படுகிறார். நம்ம மேல அளவற்ற அன்பு வச்சிருக்கிறார். அப்போ நம்ம கேட்கறது வந்து ஆண்டவர் என்ன பண்றாரா, கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருகிறேன் என்று வாக்களித்தார். அப்படியாகவே நம்ம கேட்கறதால அவர் வந்து என்ன பண்ணுவாரு, கொடுக்குவார், நிச்சயமா கொடுக்குவார். நம்மளுக்கு வந்து அந்த கடுகளு விசுவாசம் தேவை. எப்பவுமே வந்து அந்த கடுகளு விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கும் போது இந்த மலையை நீங்க வந்து அகன்று போன்று சொன்னா அந்த மலை வந்து அகன்று போகும். அப்போ இந்த வசந்த் மூலியமா நம்ம இன்னொரு வாசிக்கும் போது 18 வாசிக்கும் 43:18 ஃபர்ஸ்ட் வாசி. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆமென். முந்தினதை நினைக்க வேண்டாம், பின்னாடி இருக்கிறத நீங்க சிந்திக்க வேண்டியது இல்ல. நீங்க எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டியது நீங்க வந்து நினைக்க வேண்டியது அவசியம் இல்ல. ஆனா கர்த்தரை நம்புனீங்களா அவர் வந்து உங்களுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்குமா, பச்சை பசேன்னு இருக்கும். You will be like a tree as green as fresh, which the leaves never falls.
Amen. And always you'll be a fruitful person in your life. நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில தொடரும். Amen. So 19ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? Amen. Amen. அவர் வந்து புதிய காரியத்தை செய்யறானா அது இப்பவே உனக்கு தெரியும்ன்றாரு. அது உங்களுக்கு தெரியலையா? God, what He has planned in your life, He has prepared a new way in your life, and have you not perceived it? Already He's planted it, already the seed is there, and we should know that the seed is growing. What the Lord has sown, and the seed will surely grow. Not in one seed, without His wish, it will be perished. Amen? Amen. Without His knowledge, even one hair will not be fall from our head. ஆண்டவருக்கு தெரியாது ஒரே ஒரு முடி கூட தரையில விழவே விழாது. Amen? Amen. அப்படியாகத்தான் அவரோட வார்த்தை காணப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் வந்து உனக்கு புதிய காரியத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறேன். நீ உன்னால அறிஞ்சு கொள்ள முடியலையா? உன்னால பார்க்க முடியலையா? நான் செய்யறேனே. அப்ப நீ உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லையா? Amen? அந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கும் போது, அந்த விசுவாசத்தினால நம்ம அதை பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த புதிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். Amen? You will have a breakthrough in your life. You will see the doors, whatever it's been closed in your eyes, and God said the doors opened. Amen. God is already opened in your life. And only thing, you have to receive it. And most of the times, we hesitate to receive it because we don't have faith in us. We don't have confidence. We don't trust the Lord. When you trust the Lord, and you will definitely see the new way, the new path in your life. Amen? Amen. So, இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். Isaiah 42, 8 and 9. First 8வது வசனத்தை வாசிப்போம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். Amen. Amen. English? I am the Lord, that is my name. I will not give my glory to another, nor my praise to graven images. See, he clearly says that I am the God and I will give glory to only for my children. Amen. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமை வந்து யாருனாலே பார்க்க முடியாது, என்னுடைய பிள்ளைகள் மாத்திரமே மகிமை காண்பார்கள். Amen? யாரெல்லாம் விக்கிரகங்கள் வணங்குறார்களோ அவங்களுக்கு என்னுடைய மகிமை நான் காமிக்கவே மாட்டேன். அப்போ நம்ம விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருக்கிறோமா? இல்ல. விக்கிரம் என்றது பண காசு இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருள் இருக்கலாம், ஏதாவது ஒரு இச்சையை காணப்படலாம். So whatever the things which not சொல்றது Takes us away from God. which God doesn't like it, which is lustful in the eyes. So all those things, whatever the lustful things before our eyes, which God hates everything. Amen? Amen. So he says, my glory will be within my children. They will be blessed. They will see new things. They'll be happy. They'll be prosperous. Amen. So God called Abraham and he said, I will bless you. And he blessed him. God said, I will give you a son. And he gave him a son. Amen? So what he promised, and he is God who fulfills it. He is a God, he is not a God who gives a promise and never fulfills it. Amen? And whatever he promises, and it will happen, and it will be done. Amen? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஒன்னொன்னு நடக்கும். ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்தா நான் சந்ததியை உருவாக்குறேன்னு சொன்னாரு. அப்படியாகவே வந்து சந்ததியை உருவாக்குனார் அவரு. ஐசக்குடைய வாழ்க்கையில பார்க்கும் போது கூட ஐசக்கு வந்து பிள்ளைகள் வந்து கொஞ்ச நாள் காணப்படவில்லை. அப்போ அவங்க கணவனான ஐசக் வந்து ஆண்டவர் இடத்துல மன்றாடுறத பாக்குறோம். ஈசாக்கு வந்து என்ன பண்ணான்? ஆண்டவர் இடத்துல மன்றாடுனான். அப்போ அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் கொடுக்கப்பட்டது. சோ நம்ம கிட்ட இருக்கிற குறைய வந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணோம்? ஆண்டவர்கிட்ட முழுமையா சமர்ப்பிக்கணும். அது கோபமா இருக்கலாம், அது ஏதாவது பொருள் மேல இச்சையா இருக்கலாம், அது ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்போ நீங்க முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? புதிய காரியத்தை செய்வார்.
அவர் சொன்ன வாக்குத்தத்தம்னா ஆண்டோடைய மகிமை அவங்க பிள்ளைகள் மேல காணப்படுது. அப்ப ஐசக்குடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா during his time he saw the famine. So அந்த ஃபேமின்ல எங்க தான் ஓடுறது தெரியல, ஏதாவது வேற நாடுக்கு ஓடிடலாமான்னு யோசிச்சான். ஆனா கர்த்தர் சொன்ன, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ எங்கெல்லாம் போறிய நான் உன்னோட கூட வரேன், நான் சொல்ற தேசத்துல நீ இரு, நீ கையிட்டு செய்யற வேலைகளை எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்னாரு. அப்படியாகவே அவனுடைய வாழ்க்கை பார்க்கும் போது ஆசீர்வாதமா இருந்தான். அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவோட பணக்காரனா காணப்பட்டான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாக இருக்கிறது? நம்ம எப்பாவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை ஒன்னொன்னு வாக்கு தத்துவத்தை நம்மளுக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் அல்லாது நம்மளுக்கு ஒருத்தருக்கு யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களோ நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த வாக்கு தத்துவ வசனம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம அடுத்த வசனத்தை வாசிப்போமா? 42:9. 42, Isaiah chapter 42:9. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். Behold, the former things have come to pass. Now I declare new things. Before they spring forth, I proclaim them to you. Amen. Amen. The former things have been passed. பழையசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, புதிய காரியத்தை என் திட்டத்துல வச்சிருக்கிறேன், நான் அது வந்து நிறைவேற்றுவேன்றார் ஆண்டவர். I am going to fulfill whatever the plans and wishes are there in your life. I am going to surely fulfill it. So உங்களுடைய இருதயத்தின் ஆசை வந்து ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? நிறைவேற்ற போகிறார். உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேற்ற போகிறார். ஆண்டவர்கிட்ட நீங்க வந்து சமர்ப்பிக்க வேண்டியதா இருக்கிறது. See, God gives warning as well as the blessing. God doesn't give only blessing without warning. Amen. We have to understand both the things. When God is going to prepare a new way, then God is blocking some other ways of your life, which is not God's will, which is not God's plan. But when you walk in God's plan, God is going to open your new ways, new path in your life, and whatever the desires of your heart has not been blessed, and henceforth your desires of your heart will be blessed. Amen. ஆண்டவர் வந்து தாவீதானவர் பார்க்கும்போது தாவீதினுடைய வாழ்க்கை வந்து எல்லா அவனுடைய காரியத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்கிறத பார்க்கிறோம். அப்போ அவனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஏதாவது அவன் தப்பு செஞ்சா கூட ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறவனாய் காணப்படுகிறான். அப்போ ஆண்டவர் வந்து அவன் மேல கோபமே படுறதில்ல. ஆனா கோவப்பட்ட இடத்துல பனிஷ்மெண்ட் கிடைச்சது, ஆனா அதை பத்தி பேசல நான். ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்ததுன்னா ஆசீர்வாதமா இருந்தான். No enemy could defeat him because the God of Israel was with him. God of Zion was with him. கர்த்தர் அவரோடு கூட இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவருடைய மகிமை, அவர் அபிஷேகம் பண்ணது வந்து அவரு கூட இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படியாகத்தான் வந்து நம்ம மேல ஆண்டவர் வந்து ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், நம்ம மேல ஒரு பிளஸ்ஸிங்கை வச்சிருக்கிறார். ஸோ அது முழுமையாக நம்ம வந்து பிளஸ்ஸிங்கை பற்றி கொள்ளணும்னாக்கா ஆண்டவர்கிட்ட நம்ம சமர்ப்பிக்கணும். அப்போது உங்களுடைய புது வழியை உங்களால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். God's plan will be fulfilled. He is having a plan for you. Amen. When you follow him, and he is going to open new doors in your life. Through this verse, God will bless you. Amen. கர்த்தர் தாமே இந்த வசந்த மூலியமா உங்களோட பேசி இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் வந்து உங்களுடைய இந்த கல்யாண நாளை வந்து கர்த்தர் வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களை வந்து 2 பேரும் வந்து இவ்வளவு வருஷமா கூட இருக்கிறோம். ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருக்கு வந்து உங்களை குறித்து ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அப்போ நம்ம வந்து மனசால வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் வந்து அது புதிய வழிவாசல திறக்குவார். இவ்வளவு நாள் பின்னாடி இதெல்லாம் எந்தெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் வந்து மறந்துடலாம். பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. God is going to do new things. Amen. And we have to believe and trust in him. So what God has promised, definitely is going to fulfill it. So not only for you and those who are watching through this channel, even for you, God is having a new plan in your life. God is faithful in your life. God has a beautiful plan in your life. Until that, what he has done, and still he is going to continue your life.
and you'll be prosperous. Because God is compassionate, He's a loving God, He's an everlasting God, and His kingdom is forever. Amen? We are worshipping the living God. God of hosts is in midst of us. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். So அதை நம்ம விசுவாசிக்கணும். இப்ப கூட நம்ம பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல உருவாடி கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் இங்கே காணப்படுகிறார்கள். சோ நம்ம ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை பேசும்போது இது நானா பேசவில்லை, ஆண்டவர் கொடுக்கறனால நம்ம என்ன பண்ண முடியும்? தைரியமா உங்க மத்தியில என்னால பேச முடியும். கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அம்மா வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அழகுடா சிரிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா அந்த அருமையான சாயங்காலக்காக நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா எங்களை காலிலிருந்து மட்டுமா கொடுத்த சுகம் ஜீவனுக்காக எங்களை ஆகாரத்துக்காக நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த அருமையான சாயங்கால வெளியில அப்பா நீ இந்த வீட்டுக்கு நீங்கள் வாங்கப்பா, அப்பா அந்த வீட்டுக்கு நீங்கள் வாங்கப்பா, அப்பா எங்கள் உள்ளத்தில் வாங்கப்பா, எங்கள் பக்கத்தில் வாங்கப்பா, எங்களை ஜபத்துக்கு பதில் கொடுத்தீங்கப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒரு சாரமுள்ள ஒரு உப்பாக எங்களை மாற்ற முடியாத ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு பிடித்தில்லாத காரியத்தில் எடுத்து போட்டு கர்த்தாவே உமக்கு சாட்சி உள்ள ஒரு மக்களாக எங்களை மாற்றணும் கர்த்தாவே. இந்த அருமையான சாயங்கால வழியிலே ஆவியரோட கரம் எங்கள் மீது இருக்கிறபடியால் கொடாகொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் சொன்னவரே. ஆம் கர்த்தாவே, நீர் வாக்குத்தத்தம் உள்ள தெய்வம், வாக்கு மாறுதல் இருக்கிறபடியால் கொடாகொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்புள்ளவரே, அதிசயங்கள் அற்புதம் செய்கிறவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த அருமையான சாயங்கால வழியிலே இப்படி பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே சுவிக்கும் ஆஷாக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இம்மட்ட காத்த இம்மானுவேலுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளை 11 வருஷமாக கண்ணின் கருமலை போல காப்பாற்றி இந்த 12வது வருஷத்தை காணொலி செய்த கிருபைக்காக கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அடுத்த வருஷத்துல கர்த்தாவே அவருடைய ஆசீர்வாதத்திலே அதுக்காக ஸ்தோத்திரம். 3 பேராக அவர் கூடி ஜெபிக்க போகிற தயவுக்காக கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா நீ கண்டிப்பாக அப்படி செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உண்மையை நாங்கள் நம்பியிருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு நீ ஒருபோது எங்களை கைவிடாதபடி ஒரு நாளும் ஒரு கிருபையினால எங்களை அரவணைத்து ஆசீர்வாதத்தை வருகிறபடியால் கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வீட்டுக்கு நீங்க வாங்கப்பா, இந்த வீட்டுக்கு நீங்க வாங்க, இந்த வீட்டுக்கு வாங்க கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் வாங்க, எங்கள் உள்ளத்தில் வாங்க, எங்க பக்கத்தில் வாங்க கர்த்தாவே. உமக்கு பிடித்தில்லாத காரியத்தில் எடுத்து போடுங்க கர்த்தாவே. உமக்கு சாட்சியாக நாங்கள் ஜீவிக்கணும் கர்த்தாவே. அப்படியாக ராணிக்காக சர்ச்சைக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை இம்மட்டம் காத்த இம்மானுவேலுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதி கர்த்தாவே. சாலமோன் ராஜாவுக்கு ஞானத்தை கொடுத்தது போல ஆண்டவரே சற்று இருக்கிற ஞானத்தையும் ஆண்டவரே உங்களுடைய பயத்தையும் கொடுத்தீங்கப்பா. ஸ்தோத்திரமாக அநேகருக்கு ஒரு சாட்சியாக அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க நீ உதவி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா உடைய அன்பு பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய கிருபை பெரிதாக இருக்கிறபடியால் கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சாயங்கால வழியிலே ஆவியனுடைய கரையங்கள் மீது இருக்கிறபடியால் சோதரம் எங்கள் ஜபத்தை கேட்டீங்கப்பா. சோதரம் கர்த்தாவே. ஏசப்பா எங்களுடைய ஜபத்தை கேட்டீங்கப்பா. சோதரம் எங்கள் ஜபத்துக்கு நீங்க பதில் கொடுத்தீங்கப்பா. சோதரம் கர்த்தாவே. ஏசப்பா நீரே எங்களை காத்து வழிநடத்து வந்த தயவுக்காக சோதரம் கர்த்தாவே. ஆவியனுடைய கரம் எங்கள் மீது இருக்கட்டும் கர்த்தாவே. அன்று நானும் என் வீட்டில் உண்டால் கர்த்தரே சேப்பு யோசோ சொன்னது போல அப்பா அந்த குடும்பம் முக்கிய யோசோன் குடும்பத்தை போல அப்பா நீங்கள் மாற்றி இருக்கிறப்படியா சோதரம் கர்த்தாவே. எருசலேம் குமாரத்திகளை எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழகு சொன்ன கர்த்தாவே. உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு தேவையும் கர்த்தாவே. மனம் இருங்கப்பா, எங்களை சாட்சியாக நிறுத்துங்கப்பா. இருக்கிற இடத்துல எங்களை சாட்சியாக நிறுத்துங்கப்பா. அப்பா சோதரம் கர்த்தாவே. கண்டிப்பாக அப்பா எங்களை சாட்சியாக நிறுத்தினவரே. சோதரம் கர்த்தாவே. குறைவெல்லாம் நிறைவேற்றினருப்பா. சோதரம் கர்த்தாவே. ஏசப்பா உடைய வாக்கு தத்த வசனங்கள் ஆமேன் இருக்கிறபடியால் கொடி ஸ்தோத்திரம். உண்மை நம்பியிருக்கிறவளே நீர் ஒருபோதும் கைவிடாதபடி ஒவ்வொரு செகண்டும் எங்களை கண்ணின் கருமடைவு போல எங்களை பாதுகாத்து வந்திருப்பா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த சரீர சுகத்துக்காக பலத்துக்காக கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே பிள்ளைகளை உச்சம் தந்த உள்ளங்காலரே தொட்டு சுகமாக்கி கொண்டு வருகிறவரே சோதரம் கர்த்தாவே. ஆவியார பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. போகும்போதும் வரும்போதும் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பு கேட்கிற ஜீவன பிதாவே.
ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன்களும் மறவாதே. ஆமென். 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 நம்ம பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியம் சார்ல்ஸும் ஆஷாவோடும் கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்யத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் அவர் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக நம்மளோடு கூட ஆண்டவர் இருப்பாராக. ஆமென். கர்த்தர் ஆமென். ஆமென். May God bless you. Prosper.